அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை, உன்னுடன் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் சம்பத் அவர்களையும், ஜோன் 18 உதவியாளர் ரொட்டேரியன் PHF வி புருஷோத்தமன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபலன் ஐயா அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடன் திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பி மகாராஜன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் டி சேகர் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், மேலும் இன்று சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கின்ற பூங்கார் அரிசி உணவு வகைகளின் விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற திருமதி ரேகா சிவகுமார் அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்ற தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் பாசிட்டிவ் வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். மனித குலத்தை நடப்பது தந்தை உயர்ந்த நிறைவான நல்லைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி தொகையால் விவேக்கு நிறுவனங்களை அகதூர் நிகழ்வுக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வென்று உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை களையவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடன் தோழமையுடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழாவை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி இதுவே என்று உணர்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டிகளாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரோட்டரி உனக்கு பாஸ்தா ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை கேட்க முடியும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள்.
செய்யப்போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு ஆழமான மூச்சு. சூரிய கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது. இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. கை கால் வலி சரியாகிறது. உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது. அடுத்ததாக ஆசன பயிற்சி. இது அப்படி நான் இங்க 2 சாங் ஒரு செகண்ட் இருக்கு. நான் ஒன்னும் சொல்ல பண்ணல. கோணாசனம். ஜேக்கர் அவ்வளவுதான் பண்ண நீ. வலது கைய நல்லா மேல தூக்குறோம். வலது கை வந்து காதோட சேர்த்து வச்சு பக்கவாட்டுல நம்ம அப்படி போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்ததாக வலது கையை நல்லா வலது கால தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். இடது கையை அதோட சேர்த்து வச்சு போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. இந்த அர்த்த கோணாசனத்தின் நன்மைகள் முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. இடுப்பு பகுதியில் உள்ள தேவையில்லாத உளைச்சதைகள் குறைகிறது. அடுத்த ஆசனம் திருவிக்கிரமாசனம். வலது கால நல்லா ஊனிக்கிறோம். மனசு நல்லா ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிறோம். அடுத்ததாக இடது காலம் மெதுவா மேல தூக்கி இடது கையில இடது கால் கட்டை விரல் பிடிச்சுக்கிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா போதும். வலது கையில அப்படியே சிம்மத்தர வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து இடது காலம் நல்லா ஊனிக்கிறோம். வலது காலம் மெதுவா மேல தூக்குறோம்.
வலது கையில வலது கால் கட்டை விரல் பிடிச்சுக்கிறோம். இடது கையில பீச்சின் முத்திரை வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கிறோம். இந்த ஆசனத்தின் பயன்கள்: மனம் ஒருநிலை அடைகிறது, கை கால்கள் நல்ல ஊதி அடைகிறது, கவனிக்கிற திறன் அதிகரிக்கிறது. அடுத்த ஆசனம் அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். முட்டி நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். கீழே பாக்குறோம், மேல பாக்குறோம், வலது புறம் இடது புறம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக பூர்ண தசாங்காசனம். கால் விரல்கள் மட்டும் நல்லா கவனிக்கிறோம். முட்டியை எப்படி நிலையில் நம்ம வச்சுக்கிறோம். கைகள் நல்லா முன்னாடி நீட்டி நம்ம காலை வந்து நல்லா முட்டிக்கணும். கைகள் ஒரு இடைவெளி வச்சுக்கிறோம். கால் பின்னாடி ஒரு இடைவெளி வச்சுக்கிறோம். கால் விரல் மட்டும் நல்லா வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கை கிட்ட கொண்டு வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றணும். பூரண தசாங்காசனத்தினோட நன்மைகள்: முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது, இடுப்பு வலி முதுகு வலி சரியாகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது. அடுத்ததாக அர்த்த மச்சந்திராசனத்தில் ஒரு வகை. காலை கரெக்டா இந்த நிலையில வச்சுக்கிறோம். முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம். இடது கையை வந்து வலது காலை முட்டி இப்படி பிடிச்சிக்கிறோம். வலது கையை நல்லா நீட்டி வச்சு வலது புறமாக பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை முன்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றோம். அடுத்ததாக அதே நிலைக்கு வந்துடுறோம்.
முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ வலது கை வந்து அப்படியே நாம இடது கால் முட்டி பிடிச்சிக்கிறோம். இடது கையை சைடில் நிற்கிறோம். அப்படியே நம்ம இடதுபுறமாக பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு ஆழமான மூச்சு. மெதுவா அப்படியே வலது கையை ஊனி எந்திரிச்சுக்கிறோம். இடது கை நெஞ்சு முத்தா வச்சு மச்சேந்திர ஆசனத்தினோட நன்மைகள்: கழுத்து வலி, தோள்பட்டை வலி சரியாகிறது. முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. ஆழமான மூச்சு. அர்த்த ஒட்டகாசனம். வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். கைகள் பின்னாடி ஊனிக்கிறோம். அப்படியே இடுப்பு பகுதி நல்லா மேல தூக்குறோம். 10 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மகாமுத்திரை. கைகள் பின்னாடி கட்டிக்கிறோம். மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே கீழே போறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு காத்து விட்டு மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டுறோம். அடுத்ததாக கைகள் பின்னாடி முடிக்கிறோம். இடுப்பு நல்லா மேல தூக்கிறோம். தலையை தொங்க போடுறோம். மூச்சு காத்த நல்லா வெளியேற்றுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழமான மூச்சு. மூச்சு முன்னோக்கி போறோம். தரையில் இருக்கட்டும். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு விட்டு மேல வந்துடுறோம். மறுபடியும் கைகள் பின்னாடி ஊனிக்கிறோம். இப்போது நல்லா மேல தூக்கிறோம். மூச்சு காத்த நல்ல உள்ளெழுத்து அதே வேகத்துக்கு நல்லா வெளியேற்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. பின்னாடி கட்டிக்கிறோம். நீண்ட மூச்சு எடுக்கிறோம். மூச்சு கட்டுக்கிட்டே முன்னோக்கி வளைகிறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா
மூச்சு காத்த இழுத்தே மேல வர்றோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். நமக்கு செஞ்சது அர்த்த ஒட்டகாசனம். இந்த அர்த்த ஒட்டகாசனத்தோட நன்மைகள் தொண்டை சம்பந்தமான நோய்கள், தைராய்டு குணமடைகிறது, வீசிங் ஆஸ்துமா சரியாகிறது, நுரையீரல் நல்ல பலமடைகிறது, மூளை சுறுசுறுப்படைகிறது. அடுத்ததாக நாம் மகாமுத்திரை செஞ்சோம். மகாமுத்திரை செய்யறப்போ நம்மளுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி சரியாகிறது. அடுத்ததாக பூர்வட்டாசனம். இரு கால்களையும் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். கைகள் பின்னாடி நல்லா கைகளை ஊனிக்கிறோம். உதயங்காலின் பெருவழி சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே உடம்ப மெதுவா மேல தூக்குறோம். தலைப்பகுதியை நேரா வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா உடம்ப கீழே இறக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த பூர்வட்டாசனத்தோட நன்மைகள் தோள்பட்டை வலி, கழுத்து வலி சரியாகிறது, கை கால்கள் நல்ல உறுதியடைகிறது, இடுப்பு வலி, முதுகு வலி குணமடைகிறது. தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். பெண்களுக்கான சிறப்பு சில விஷயங்களை பார்க்கலாம். பெண்களுக்கு கர்ப்பப்பையில நோய்கள், குழந்தைகள் கட்டி இருக்கு, கர்ப்பப்பை சுத்தமா இல்லை, நேர்கிட்ட மேட்சஸ் பீரியடு கரெக்டா வரமாட்டேங்குது, வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி சில டிப்ஸ் கொடுத்து பாருங்க. இது குழந்தையின்மை அதுக்கும் பொருந்தும். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். 1, பெண்கள் கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க கூடாது, யூரின் போகக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது. உண்மையிலேயே வாஸ்து ஒழுங்கா தெரிஞ்சவங்க கிழக்கு மேற்கு, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி லெட்டின் கட்டவே மாட்டாங்க. அந்த காலத்துல கிழக்கு மேற்கு மலம் கழிச்சா முட்டாந்துட்டு வாங்கலாம். சில பேர் சொல்லுவாங்களாமா, என்ன கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்கும் மடையன் என்று நினைத்தாயா அப்படின்லாம் பழங்காலத்து படங்கள்ல எல்லாம் டயலாக் வரும். கிழக்கு மேற்கு நோக்கி யாரும் மலமே கழிக்க மாட்டாங்களாமா, யூரினே போக மாட்டாங்களாமா, குடும்பம் நடத்த மாட்டாங்க.
அதை செய்யும் பொழுது கர்ப்பப்பையில சிக்கல் வருது. ஏன் அப்படின்னு கேட்டா, கிழக்கு மேற்கு நோக்கிதான் சூரிய கதிர்களோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ மலம் கழிக்கும் பொழுது, யூரின் போகும் பொழுது, குடும்பம் நடத்தும் பொழுதுதான் கர்ப்பப்பை விரிவடையும். அப்போ அது வழியா சூரிய கதிர்கள் போய் ஒருவேளை அட்டாக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருதாமா. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்கிறது, யூரின் போகுது, குடும்பம் நடத்துறத ஸ்டாப் பண்ணிட்டு வேற திசையில மாத்து. உடனே யோசிக்கிறீங்க, எங்க வீடு வாடகை வீடுங்க, அது கிழக்கு மேற்கு நோக்கி தாங்க இருக்குது, நாங்க என்னங்க பண்றது, உடைக்கலாமா, வீட்டை மாத்தலாமான்னா வீட்டை மாத்துங்க, இல்ல உடைச்சிட்டு மாத்துங்க. இல்லையா, ஸ்மார்ட்டா யோசிங்க, உடைக்கலாம் வேண்டாம், திரும்பி உட்காந்துங்க, அவ்வளவுதானே. கட்டையை கட்டையை போட்டு திரும்பி உட்காருங்க, ஸ்மார்ட்டா யோசிங்க. உட்காருதான்னு சொன்னேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லல. சோ இங்க பாருங்க, கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்க கூடாது, யூரின் போகக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது. செஞ்சு பாருங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அடுத்தது, பெண்களுக்கு முக்கியமான பொருள் என்ன தெரியுங்களா? வெந்தய பொடி, பனம் கருப்பட்டி, தேங்காய், எரிச்சம்பழம், பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அஞ்சாவது மாதுளம்பழம். இந்த அஞ்சையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருந்தாவே பெண்கள் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ தேங்காய் பால் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கோம். எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ தினமும் ஒரு பேரிச்சம்பழமாவது சாப்பிடும். வெந்தய பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமா ஒண்ணு டைரக்டா சாப்பிடலாம், இல்ல சாப்பாடு சாம்பார் குழம்புல தான் போட்டு சாப்பிடலாம். பனம் கருப்பட்டி டெய்லி ஒரு பீஸ் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தய பொடி, பனம் கருப்பட்டி, பேரிச்சம்பழம், தேங்காய் பால், மாதுளம்பழம், இதெல்லாம் சாப்பிட்டு வாங்க, கருப்பை ஆரோக்கியமா சௌக்கியமா சந்தோஷமா இருக்கு. அடுத்தது, குழந்தையின்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, கணவன் வெத்தலை பாக்க வாயில போட்டு நல்லா மென்னு முதல்ல துப்பணும், மறுபடியும் மெல்லணும், ரெண்டாவது துப்பணும், மூணாவது முறை மென்னு எச்சிலோட மனைவி கொடுக்கணும். மனைவி அந்த எச்சிலோட வாயில போட்டு நல்லா மென்னு கணவன் எச்சிலையும் மனைவி எச்சிலையும் கலந்து அந்த மென்னு முழுங்கணும். சக்கை முழுங்கக்கூடாது, சாறு மட்டும் முழுங்கணும். முழுங்குனா கர்ப்பையில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்துல பெரிய பெரிய சாமியார்கள் இப்படிதான் பண்றாங்களாமா. மகான்கள் எத்தனை பாக்க வாயில போட்டு மென்னு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா, குழந்தை பாக்கி கிடைக்குமாமா. செஞ்சு பாருங்களேன், சிம்பிளா இருக்குது. அடுத்தது, வாழை இலையை விரிச்சு நாவலை விரிச்சு சுட சுட சாப்பாடு போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு நெய் விட்டு கணவன் உட்கார்ந்து கையை வச்சு நல்லா பிணைஞ்சு பாருங்க, இலை ஃபுல்லா சாப்பாடு பரப்பி வைக்கணும். அந்த இலை பச்சையா இருக்கு இல்லையா, அது டார்க் பச்சையா மாறும், சூடு படணும். இலையில் உள்ள பச்சையும் சூடான சாப்பாட்டுல பட்டு சாப்பாடு சூடு, இலையில் இருக்கிற பச்சையும் பருப்பு நெய் புருஷனோட கையி அது இருக்கிற சத்து அது இருக்கிற எனர்ஜி எல்லாம் கலந்து உலக்கி சாப்பிட்டுட்டு பாதியில எந்திரிச்சு போனோம்னா அந்த சாப்பாட்டை மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டா கர்ப்பப்பை சுத்தமாகுது. பாருங்க எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புன்னு. அந்த காலத்துல சொல்றாங்க இல்லையா, கணவன் சாப்பிட்டத தட்டுலதான் மனைவி சாப்பிடணும்னு. தட்டு இல்லைங்க, அப்ப இலை. செஞ்சு பாருங்களேன், சிம்பிளா தான் இருக்கு. முதல்ல சாப்பிடுங்க, எப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்சீவ் ஆயிட்டீங்கன்னு தெரியுதோ பழி வாங்கிரு, நீங்க சாப்பிட்டு பாதி அவரை சாப்பிட சொல்லி, அவ்வளவுதான். சிம்பிள் ஐடியா. இந்த மாதிரி இன்னைக்கு 4 விஷயம் நம்ம கத்துருக்கிறோம். கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்க கூடாது, யூரின் போகக்கூடாது, குடும்பம் நடக்கக்கூடாது. வெந்தய பொடி, தேங்காய் பால், பனங்கருப்பட்டி, பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் அப்போ சாப்பிடணும். வெத்தலை வாயில போட்டு மென்னு அதை மனைவிட்ட கொடுத்து சாப்பிடணும். வாழை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடணும். இந்த 4 விஷயத்தை பெண்களை நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள். கண்டிப்பாக
கருப்பையில் உள்ள எல்லா குப்பைகளும் நீங்கி கருப்பை சுத்தமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கருப்பை சுத்தமாக இருக்கும், மென்சஸ் ஒழுங்கா போகும், வலி வேதனையில இருக்காது. இது போன்ற இயற்கையான சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டு செய்யுங்கள். நாம் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நல்ல ஒரு சிந்தனைகளை சிறப்பித்த பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நமக்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் ரேகா சிவகுமார் அவர்கள் பூங்கார அரிசியின் பயன்கள் பற்றி அற்புதமாக விளக்க கொண்டிருக்கிறார்கள். மற்றும் சிவசேலத்தில் நேரடியாக கலந்து கொண்டு நமக்கு இயற்கை உணவுகள் அதில் வந்து பாத்தீங்கன்னா அவள்னால நமக்கு என்னென்ன உணவுகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி பல்வேறு டிஷ் வந்து நமக்கு சிறப்பா செய்து கொடுத்தாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவள்னால எல்லா வகையான அந்த உருண்டை மற்றும் கார அவள், இனிப்பு அவள் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கமும் நேரடியாக செய்து காட்டியும் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தி நமக்கு சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியை வழங்கி மற்றும் சிவசேலத்தினுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் கூற அம்மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து உணவுகள் சார்ந்து நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம காலைச்சக்கரமுடைய கருத்துக்கள் பத்தி நம்ம பூங்கார் அரிசி பயன்கள் முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாங்க. பூங்கார் அரிசி பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு அரிசின்னு சொல்லலாம். குறிப்பா முதல்ல அந்த நெல் பத்தி பாத்துருவோங்க. விதை பூங்கார் நெல் வந்து அதிகபட்சம் பார்க்கும்போதே ஒரு உள்ளங்கையில வச்சு பார்க்கும்போதே அதனுடைய வடிவமே ரொம்ப எப்படி சொல்றதுன்னா கண்ணை பொத்திக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகு. பூங்கார் நெல்லுடைய ஒரு வடிவமே ஒரு நல்ல அழகு. ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு விதமா இருக்கும். கருப்பு கவுனி ஒரு மாதிரி இருக்கும், ரத்தசாலி ஒரு மாதிரி இருக்கும், குள்ளங்காருடைய அந்த உருவம் நெல்லோட உருவம் வேற மாதிரி இருக்கும். அது தொடர்ந்து விதையோட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். நானும் சில நெல் ரகங்களை ரசிச்சிருக்கேன். ஸோ அதுல என்னுடைய அனுபவம் இது. பூங்கார் நெல் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அறுவடை நாட்கள் தான். 70-80 நாட்கள் அவங்களுடைய பருவ காலம் அவங்களுடைய இதை பொறுத்து மாறுபடும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அது 70-80 நாட்களுக்குள்ளது அதனுடைய அறுவடை காலம். வருஷத்துக்கு 3 போகம் பயிர் வைக்கிறவங்க பூங்கார், அறுபதாங்குருவை இதெல்லாம் பயிர் வைப்பாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து இது நமக்கு கிடைச்சிரும். குருவையிலையும் குருவை பட்டத்துல ரொம்ப சிறப்பா வரக்கூடிய ஒரு பயிர் இது. இதுல வந்து பெரும்பாலும் ஃபுல் ரெட் தோல் உரிச்சு பயன்படுத்தக்கூடிய நம்ம கைக்குத்தல் அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியில தான் நம்ம எல்லா பயன்களும் இருக்கு அப்படின்றது. சிகப்பரிசி பொறுத்த வரைக்கும் முழு சிவப்பா இருக்கணும் அப்படின்றது மருத்துவத்துக்காக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா அதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு செமிஃபாலிஸ் ஒரு முறை தீட்டப்பட்ட அரிசியை வந்து நிறைய சிகப்பு ரகங்களையும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா முழுமையான சிகப்பு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, வேகலை, இந்த மாதிரிலாம் இருக்குன்ற போது மருத்துவம் தாண்டி தினசரி வீட்டு உபயோகத்தை நம்ம தினசரி உணவுக்காக பயன்படுத்தும் போது 2 ஆப்ஷன் தான் எடுத்துக்க முடியும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தோல் உரிச்சு பண்ணக்கூடியது. அது வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் மிஷின்ல போட்டு எடுப்பாங்க, கைக்குத்தல எடுப்பாங்க. ஸோ அதை வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி 2ம் இருக்கு. ஸோ புழுங்கலா பண்ணும்போது நம்ம அதை இட்லி, தோசைக்கெல்லாம் பயன்படுத்துவோம். சரிங்களா? அதை தாண்டி நாம வந்து புட்டு மிக்ஸ், கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம மாவா அரைச்சு பயன்படுத்துறதுக்கு எல்லாமே வந்து பச்சை அரிசி முழுமையான சிகப்பு தோல் உரிச்சு நம்ம பண்றதுக்கு பயன்படுத்தும் போது
நமக்கு ரொம்பவே அந்த பக்குவ நிலையில நம்ம பண்ணும்போது மென்மையா வரும். ஓரிரு முறை வந்து நமக்கு அதுல சரியான புரிதல் இல்லாம செய்யும்போது வரும் மிஸ்டேக்ஸ் வரும் தான். என்னதான் கை தேர்ந்த வல்லுநர்களா இருந்தாலும் முதல் முறை வந்து நம்ம ஏதாச்சும் பர்டிகுலரா புதுமையா பயன்படுத்தக்கூடிய சில முயற்சிகள் ஆகட்டும், நமக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு புரிதலுக்கு உட்பட்டு கொண்டு போற ஒரு லேர்னிங் தான். ஸோ அதனால முயற்சி பண்ணுவோம். அப்ப பூங்கார் அரிசியில வந்து பச்சரிசியில பல வகையான பலகாரங்கள் செய்யலாம். பூங்கார்ல ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறுக்கு, தட்டு வடை, லட்டு ஐட்டம் பண்றது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்த ஒரு அரிசின்னு சொல்லுவாங்க. பூங்கார் அதிரசம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம குழுவினர்ல வந்து தம்பி கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு. பனை சார்ந்து பயணிக்கிறவங்க. அவங்க பனை சார்ந்த பொருட்கள் கொண்டு வரும்போது, அவங்க நிலத்துல விளைஞ்ச பூங்கார் அரிசிய வச்சு அதிரசம் கொண்டு வருவாங்க. உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக. ரொம்ப சுவை. ஆ இன்னும் பார்த்தீங்கன்னா, நீங்க அத கருப்பட்டி போட்டு பண்ற அந்த அதிரசம் பண்ணும்போது நல்லதொரு சுவை இருக்கும். சரி, நம்ம சுவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப பூங்கார் அரிசி வந்து இந்த குறைஞ்ச காலத்துல நம்ம இருக்கக்கூடிய உழவர் பெருமக்கள் வந்து 3 போகம் பயிர் வைக்கிறவங்க. அது இல்லாம தொடர்ந்து வைக்க மாட்டாங்க. ஒரே போகத்தில். ஒரே அரிசி தொடர்ந்து வைக்க மாட்டாங்க. மாத்தி மாத்தி தான் வைப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில நீங்க இத பயன்படுத்தி என்ன தேவையோ நம்ம அதுக்கு ஏத்த மாரி நம்ம நிலத்துல பயிர் வச்சுக்கலாம். அது 3 போகம் விளையக்கூடியதுன்றதுன்னு சொல்லுவோம். ஆனா 3 போகமும் ஒரே நெல்ல போட மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரிதான். பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பூங்கார் அப்படின்னும் போதே பெண்களுக்கான அரிசி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள், மருத்துவர்கள் எல்லாரும். மருத்துவம் சார்ந்து பார்க்கும்போது பெண்களுக்கான கர்ப்பப்பை உடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து. கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை வலுவாக்குறது, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கும்போது. அது எப்படி எடுத்துக்கலான்றத நான் அப்புறமா சொல்றேன். அது தாண்டி பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலயும் இது நம்மோட இணக்கமாகுது. சுகப்பிரசவத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அரிசியா, இப்ப நம்ம தற்சார்பு வாழ்வியல்ல வீட்டு பிரசவம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூங்கார் அரிசி, தூய மல்லி இது போன்ற அரிசி வகைகளை தொடர்ந்து கர்ப்ப காலத்துல எடுத்துக்கிறாங்க. அதையும் தாண்டி பார்க்கும்போது நமக்கு ஒரு சுகப்பிரசவம் அப்படின்னா இது தொடர்ந்து எடுத்துக்கும் போது இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்றதையுமே ஆஹ் பயன்படுத்திய பெண்களுடைய ஒரு அனுபவ கருத்துமே இருக்கு. சரிங்களா? அவங்க ஏன் சுகப்பிரசவம் ஆகிற பெண்களுக்காக மட்டும்தானா இல்ல, நம்ம குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு அதிகமா பூங்கார் அரிசியுடைய உணவுகளை நம்ம தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்க அவங்களுடைய உடல், மனம் சார்ந்து, கர்ப்பப்பை சார்ந்து எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்துல இருக்கும். நீங்க அதை தொடர்ந்து கவனிக்க முடியும். ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு இல்லையன்னும் போது எல்லாருக்குமானதுதான், குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் சத்து நான் சொல்றேன். ஸோ அயன், விட்டமின், நார்ச்சத்து இதெல்லாமே சேர்ந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் தயாமின் அப்படின்றது சத்துலாம் அதிகமா இருக்கிறதா வந்து மருத்துவ குறிப்புல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கும். குழந்தைங்க சீக்கிரமா ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஒரு அனிமிக்கா, கண்ணுக்குட்டியில ஒரு சோர்வு இருக்கும். எல்லா குழந்தைங்களும் விளையாடுவாங்க. இந்த குழந்தைங்க எப்பவுமே விளையாட போனாலும் உடனே சோர்ந்துருவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் நம்ம இந்த பூங்கார் அரிசி தொடர்ந்து கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். மன்னிக்கணும். அந்த மாதிரி பூங்கார்ல பல வகைகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பூங்கார் அரிசியில நம்ம கஞ்சி எடுத்துக்கிறோம் அப்படின்றத தாண்டி பல வகையான உணவுகள் செய்யலாம். இப்ப மாதவிடாய் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து இப்போ அதிகமா இந்த கேன்சர், மார்பக புற்றுநோய் அப்படி வருதா இருக்கு. ஸோ நம்ம இயற்கை வாழ்வியல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மாற்றமே கிடையாது. நம்ம ஆரோக்கியமா தான் இருப்போம். பட் அதை தாண்டி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கழிவுகளின் தேக்கம், பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில மாதவிடாய் இருந்துச்சுன்னா மார்பக புற்றுநோய் வராது. ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஹார்மோன்ஸ் சரியான முறையில இது பண்ணல,
ஸோ இது எல்லாத்துக்குமே நம்முடைய உணவு முறையும் வாழ்வியல் முறையும் தான் முக்கிய காரணம். நோய் வரத்துக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நோய் வந்த பிறகு மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நோய் வர்றதுக்கு முன்னமே நம்ம இந்த மாதிரியான அரிசி, சிறுதானியம், காய்கறிகள் இந்த மாதிரியான எடுத்துக்கும் போது ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்றதுங்க. அப்ப மார்பக புற்றுநோய் வந்தவங்களுக்கு கூட இந்த அரிசி வந்து ரொம்ப ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்ததாகவும் நம்முடைய ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம கர்ப்ப காலத்துல மட்டும் இல்லாம தாய்ப்பால் சுரக்கிறதுக்குமே நம்ம இந்த பூங்கா அரிசி அதிகமா பயன்பாட்டுல இருக்கு. ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஐயா பேசினாங்க, இல்ல பாஸ்கர் ஐயா பேசினாங்க, பெண்களுக்கான அந்த குழந்தை பேருக்காக. ஸோ அவங்களுமே தொடர்ந்து பூங்கார் அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பூங்கார் அரிசியின் பயன்களை வந்து அடிக்கிட்டே போகலாம். குறைஞ்ச கால நாட்கள் தான் அதனுடைய வளர்ச்சி. ஆனாலும் அதனுடைய பயன்கள் பார்க்கும்போது ஒரு கட்டுரை இல்லை, ஒரு புத்தகமே எழுதலாம். ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய பயன்கள் இருக்கு. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு இது இருக்கும். ஆண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் எதுனா ரத்த அடைப்பு, நம்மளுடைய அந்த அடைப்புனால வரக்கூடியதுதான். அந்த அடைப்பையும் வந்து இந்த அரிசி சரி செய்யுது அப்படின்றது. நம்ம அரிசியை வந்து ஒரு மருத்துவமா பாக்குறோன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அரிசி வகைகளை சொல்லி இது இதுக்கு பயன் அப்படின்னு சொல்றோம். சோ ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பாரம்பரிய அரிசியிலையும் எல்லா பயன்களும் இருக்கு. குறிப்பா நீங்க எந்த வகையான அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க தோல் மட்டும் நீக்கி கைக்குத்தல் அரிசியா பயன்படுத்தும் போது பல வகையான நன்மைகள் இருக்கு. அதுல ஏன் இத்தனை ரகங்கள் இருக்கு? அப்ப அத்தனை ரகங்கள்லயும் ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம இதை குறிப்பிட்டு இந்த அரிசியை இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றோங்க. அதுவும் மருத்துவத்துக்காக எடுத்துக்கிறவங்களுக்காக தான் இந்த பயன்கள். உடல் ஆரோக்கியமுக்காக நான் தேடலா இருக்கேன், நான் தொடர்ந்து ஆரோக்கியமா இருக்கணும், நான் வந்து இன்றைய நிலையில இருந்து நான் என்னைக்குமே நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்றவங்க எந்த ரக அரிசி வேணாலும் நாங்க என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு முறையும் மாத்தி மாத்தி அரிசி எடுத்துப்போம். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு 5 கிலோ அரிசியை வந்து மாத்தும் பொழுது நமக்கு என்ன வேணுமோ கிடைச்சிட போகுது. நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோன்றது நமக்கான ஒரு புரிதல் தான். என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? சோ நானுமே பாத்தீங்கன்னா அரிசியுமே ட்ரீட்மெண்ட் பேஸ்க்கு கொண்டு போயாச்சு. உங்களுக்கு இந்த நோயா இந்த அரிசி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க மனசுல ஒரு 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 பதிவு இருக்கும். இது சாப்பிட்டா இது சரியாகும் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது. அதுல உண்மையும் கூட இருக்கு. அதை தாண்டி நம்ம குழுல பயணிக்கிறவங்க பெரும்பாலும் ஆரோக்கிய தேடல்ல இருக்கிறவங்க, மருத்துவத்துக்காக இருக்கிறவங்க இல்லைன்றது நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம கவனிச்சிருக்கோம், நேரடியாகவும் பார்த்திருக்கோம், அவங்களுடைய ஃபீட்பேக்ல பார்த்திருக்கோம். அதனால இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாங்க. இப்ப பூங்கார் அரிசியில என்ன மாதிரியான உணவுகளை தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அரிசினாலே நம்ம பாரம்பரிய அரிசினாலே கஞ்சி, பழைய கஞ்சி வந்து ரொம்ப 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 நல்லது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப மருத்துவத்துக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னா, மத்திய நேரத்துல ஒரு ஒரு டம்ளர்னு சொல்றது ஒரு ஆழாக்கு அரிசியை வந்து வடிச்சு வச்சுட்டு அது நல்லா சூடு ஆறுன பிறகு நாம ஒரு இரவு ஒரு 6 மணி 7 மணி போல நம்ம அதுல தண்ணி ஊத்தி வச்சிடறோம் இல்லைங்களா? அது வந்து செமி ஃபாலிஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் ரெட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபுல் ரெட் ஆனா நம்ம ஃபுல் ரெட் வந்து நல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கணும். அது முழு அரிசியா இருக்கும்போது வேக வைக்க கஷ்டம். அதனால அரை அரிசி, அந்த குருண அரிசி கஞ்சிக்காக வாங்கும்போது நீங்க கேட்டு வாங்கலாம். நம்ம நீங்க நேரடியா விவசாயிகளை அணுகும்போது கண்டிப்பா அதனுடைய குருணை இருக்கும். அதுக்குன்னு கஞ்சி மிக்ஸ் வாங்குனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ மாத்தி இப்போ உதாரணத்துக்கு அரிசி வந்து 80 ரூபாய் இருக்கு கிலோ, 90 ரூபாய் இருக்குன்னா அது கஞ்சியா மாறும்போது கிட்டத்தட்ட 200 ரூபாய் கிட்ட அதனுடைய விற்பனை இருக்கும். இது வந்து ஒரு வியாபாரம் சார்ந்து பயணிக்கிற நபர்களுக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு வருமானம் சார்ந்து பண்ணுவாங்க. நாம வந்து எந்த மாதிரி நம்ம கூட பயணிக்கிறவங்க ஆஹ் ஒரு பெரிய புரிதல் இருக்கிறவங்களாம் நேரடியா விவசாயி கிட்ட வாங்குறோம். அதை தாண்டி அவங்க கிட்ட வந்து கண்டிப்பா நெல்லு குத்தி வரும்போது அவங்க கிட்ட குருணை இருக்கும். அதுவுமே ரொம்ப சுத்தம் பண்ணி கல்லெல்லாம் இல்லாம வச்சிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பார்த்து
நம்ம இயற்கை விவசாய சொந்தங்களோட நட்புகளோட இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை, எங்க கிட்ட நிலம் கிடையாது, இல்ல நிலம் இருந்தும் பயிர் வைக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க நட்புகளை வளர்த்துக்கோங்க. இயற்கை விவசாயிகளின் நட்புகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க வீட்டுல அது அறுவடை ஆகி எப்ப அறுவடை ஆயிருக்கு, அவங்க கிட்ட என்ன நெல் இருக்கு அப்படின்னு ஒரு 10 சொந்தங்கள் நீங்க வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு தேவையான அரிசி, குருணை எல்லாமே நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப புரிதலோட இருக்கிறவங்களோட கிட்ட இருந்து நீங்க அதை கனெக்டடா வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா நெல்லுமே ரசாயனம் போட்டு சிகப்பரிசின்ற பெயர்ல நிறைய வந்திருக்கு. மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாலாம் நிறைய பண்ணிருக்காங்க. இன்னும் விதை வாங்கிட்டு போயிடுறாங்க. அது நம்ம இயற்கை முறையில பயிர் வைக்காம ரசாயனம் கலந்து பயிர் வைக்கிறதுக்கான எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தான் இல்லைங்களா? எது மார்க்கெட்டிங் நல்லா மூவ் ஆகுதோ அங்க நம்மளுடைய கலப்படங்கள் அதிகமாகுது. ஸோ அதனால 1 to 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை சந்திச்சு அவங்களோட நட்பு கொண்டு அவங்களோட வாங்குறது. ஸோ அதன் அடிப்படையில நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப செலக்டடா அதை சாப்பிட்டா சரியாகணும். அந்த அளவுக்கு அந்த நெல்லு வந்து ஒண்ணு கலப்படம் இல்லாம இருக்கணும். ஏன் 60ஆம் குருவி அரிசியை கூட பூங்கார்னு கொடுக்கக்கூடிய ஆர்கானிக் ஷாப்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அரிசியை பத்தி தெரியாது. சிகப்பா இருக்கா மேல ஒரு பேர் இருக்கும். சப்போஸ் அந்த அவங்களுக்கு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல கூட மேல பெயர் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இந்த அரிசின்னு தான் தெரியாது. போட்டோஸ் மூலியமா தான் அவங்க பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு விதையே இதுதான் இது விதை, இந்த விதையில இந்த தன்மை இருக்கு அப்படின்ற அந்த விவசாயிக்கு தான் அதை பத்தின முழு இயற்கை விவசாயம் பண்றவங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. படிப்பறிவு தாண்டி அவங்க அது மேல மிகப்பெரிய ஒரு எண்ணத்தின் ஓட்டங்கள் தான். இந்த பயிர் வச்சோம்னா இதுல வந்து இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த நெல்லுல இதுக்கான தன்மைகள் இருக்கு அப்படின்ற தெரிஞ்சு அறிஞ்சுதான் அந்த ஒவ்வொரு போகத்தையும் அவங்க பயிர் வைக்கிறாங்க. அப்ப பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியலனாலும் சுத்தமாவும் அதே சமயம் கலப்படம் இல்லாமலும் ஆர்கானிக் முறையில அவங்க எந்த விதமான ரசாயனம் கலக்காம இருக்கிறதுனால நான் தேடி வாங்க சொல்றேன். புரியுதுங்களா? சோ இந்த ஒரு நாலேஜ் இல்லாம நம்ம எங்கதான் பண்ணாலும் பூங்கார் அரிசின்ற பெயர்ல சிகப்புல ஒரு கலர்ல ஒரு அரிசி இருக்கும். நீங்க அது பூங்கார் அரிசின்னு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கான மருத்துவம் சார்ந்துக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பயன் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? சோ அதனால பயன்கள் பத்தி நம்ம பெரும்பாலும் எதுக்கு சொல்றோம்னா ஆஹ் நாம விவசாயம் பண்ணி சாப்பிடணும். அப்படி இல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்கள் விவசாயம் பண்றவங்க இருந்தாலும் அவங்க கிட்ட தான் வாங்கி சாப்பிடணும். அதுதான் முக்கியமான கருத்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சிக்கு பயன்படுத்தும் போது நீங்க குருணைய தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். பச்சரிசி குருணையா இருக்கட்டும், புழுங்கல் அரிசியா இருக்கட்டும் வாங்கிக்கலாம். சோ அதை வாங்கி நம்ம தேவையா இருக்கும் பொழுது நம்ம அதை பயன்படுத்துறோம். இதுல 2 மெத்தட் இருக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு. அரிசியை ஊற வச்சுட்டு மிக்சியில வந்து அந்த ஊற வச்ச அரிசிய ஒண்ணும் பாதியமா அரைப்பாங்க. மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. ஒரு குருணை வரும். ஒரு இட்லிக்கு அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நிறைய தண்ணி ஊத்திட்டா ஒரு மாதிரி மாவும் அரிசியும் கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருக்கும் ரவை மாதிரி உடையும். ஈரத்துல உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க கஞ்சி பண்ணீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். அந்த ஃபிளேவரே அந்த பாலோட சேர்ந்த மாதிரி அரிசியோட பாலோட சேர்ந்து வேகிற மாதிரி இருக்கும் அந்த கஞ்சியோடைய சுவையே. நீங்க அரிசிய வந்து தனியா வேக வைக்கிறதுக்கும் ஊற வச்சு ஒரு ரவை பதத்துல அரைச்சி கஞ்சி காய்ச்சறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது அரிசியோட பாலோட வேகிற மாதிரி அந்த வாசம் அது மாவு ஆயிடக்கூடாது. மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு இந்த ராகி கஞ்சி, ராகி மாவுல எல்லாம் கஞ்சி பண்ணுவோம் இல்லையா, அந்த பேஸ்க்கு மாறிடும், கொழுப்பாயிடும். இந்த மெத்தட்ல பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே மத்தியான நேரத்துல வடிச்சு நல்லா அது ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி இரவு முழுக்க இருந்து காலையில நம்ம நீராகாரம் எடுக்கிறது. நல்லா என்ன பண்ணுங்க, சிலருக்கு சாதம் காலைல எடுத்தா பிடிக்காது. அந்த பழைய சாதமான அந்த கஞ்சியை நல்லா தேவைக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணி நல்லா வயிறு குடிக்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், ஆஹ் மிளகாய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் உங்களுக்கு தேவையா இருந்தா அதுலயே ஒரு சுவை இருக்கும். சோ அந்த சுவைய விரும்பி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் எனக்கு அந்த சுவையே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரி தண்ணி நல்லா எடுத்துட்டு அடியில அந்த சாதம் இருக்கும். அந்த சாதத்தை வந்து நம்ம
அந்த தண்ணி குடிச்சதுக்கு அந்த நீராகாரம் சொல்லுவாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இதுவே போதும்னா ஓகே. இல்ல நான் வெளியில போறேன், எனக்கு பசி ஆறாதுன்றவங்க அந்த சாதத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல வந்து ஊறுகாய் வச்சோ இல்ல அப்படியோ சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி அதுல வந்து தயிர் ஊத்தி தயிர் சாதமா எடுத்துக்கலாம். நிறைய பேர் தயிர் பால் பயன்படுத்தாதவங்க இருப்பாங்க. சோ அவங்க அப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நீர் ஆகாரத்துல 2 வகையில பயன்படுத்த முடியும். ஒண்ணு தண்ணி மட்டும் எடுத்துக்கிறது. ஏன்னா காலையில வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு இந்த காஃபி டீ இதுக்கு பதில் இந்த தண்ணி மட்டும் நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8ல இருந்து ஒரு 9 மணிக்குள்ள இந்த அடியில இருக்கிற அந்த சாதத்தை தயிர் ஊத்தியோ இல்லாட்டி நாம ஏதாச்சும் அன்னைக்கு வச்ச ஒரு குழம்பு வச்சியோ கூட நம்ம அதை சாப்பிட்டுக்க முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சாதத்துல நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுறது நல்ல ஒரு சுவை. அது சாப்பிடுறவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் அந்த வத்த குழம்பு, கத்தரிக்காய் குழம்பு ரொம்ப சிறப்பு. இந்த பழைய சாதத்துக்கு அசைவ பிரியர்கள் வந்து கருவாட்டு குழம்புக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னுவாங்க. ஸோ அந்த சுவையிலுமே நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஏற்கனவே ஒரு டைம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பழைய சாதத்துக்கு மீன் குழம்பு காம்பினேஷன்ல நிறைய பேர் அசைவ பிரியர்கள் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பேஸ்ல நீங்க இந்த பூங்கார் அரிசி இரவு பண்ற இந்த சாப்பாடு இப்ப பாருங்க, இதுக்கு முழு அரிசி வேணுமா? கிடையாது. நம்ம குருணை இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அவேர்னஸ்ல போய் அந்த குருணைய வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா ஃபார்மர்ஸை டீல் பண்ணி குருணைய வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க கஞ்சி மிக்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா புட்டு மிக்ஸ் இதெல்லாம் வாங்கி அது ஒரு வியாபாரத்துக்காக அவங்களுக்கு வந்து குருணைன்ற பக்கம் கம்மியா கிடைச்சிரும். இப்ப அரிசி 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். குருணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இந்த ரேட்டு கிடைச்சுன்னா ஸோ அந்த ரேட் பேஸ் பண்ணி அவங்க வாங்கி அதே மாவாக்கியோ ரவையாக்கியோ கொடுக்கும் பொழுது 120 ரூபாய் 180 ரூபாய் 200 ரூபாய் இந்த அளவுல வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த மாதிரியான நுணுக்கங்களையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு டிப்ஸ் தான். சரிங்களா? அப்ப பொங்கல் அரிசியில கஞ்சி இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இட்லி, தோசை ஆக்சுவலா நம்ம இந்த ரேஷன்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்ப பொங்கல் அரிசி இட்லி, தோசை, குழி பணியாரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இது புழுங்கல் அரிசியில நம்ம இதை பண்ண முடியும். அது தாண்டி பச்சை அரிசியில அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி ரொம்ப தின்பண்டங்களுக்கு ஏற்ற ஒரு இது முறுக்கு, தட்டுவடை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லயே அதிரசம் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய அந்த உணவு வகைகள்ல நம்ம இதை பயன்படுத்த முடியும். பூங்கார் அதிரசம் ரொம்ப ஃபேமஸ். பூங்கார் குழி பணியாரம், இனிப்பு பணியாரம் இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பயன்படுத்தலாம். ரெஷு வந்து நம்ம எப்பவுமே பகிர்ந்துக்கிறது தான். அதை தாண்டி இதனுடைய பயன்களும் புரிதலும் தான். சரி, நம்ம அதை தாண்டி இன்னொரு ரெசிபிக்கு போவோம். பூங்கார் அரிசியை வந்து செமி ஃபாலிஸை வடிச்சு சாப்பிடுறது. ரத்தசாலிக்கு அடுத்தபடியா சிகப்பரிசியில ஓரளவுக்கு மெலிசா இருக்கும் அப்படின்னா இந்த பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி செமி ஃபாலிஸா இருந்துச்சுன்னா சாப்பாடு அரிசி நல்லா ஊற வச்சுட்டு நீங்க வடிச்சு சாம்பார், காரக்குழம்பு, மோர் எல்லாத்துக்குமே நீங்க இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இது வடிக்கிறதுனா ரொம்ப நம்ம நார்மல் வெண்மை நிற அரிசி வருது. வெள்ளை ரக பாரம்பரிய வகைகள் தூயமல்லி, கிச்சடி சம்பா இந்த மாதிரி அரிசி வடிக்கிற பதத்துல இல்லாம இன்னும் கொஞ்சம் வேக வச்சு வடிக்கணும். இல்லாட்டி 1க்கு 3 தண்ணி வச்சு தம் ரைஸ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரியும் பண்ணிட்டு நீங்க எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். கண்டிப்பா சாப்பாட்டுல உப்பு போட்டு வடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொங்குறதா இருந்தாலும் சரி, வடிக்கிறதா இருந்தாலும் சரி, சும்மா ஒரு அரை உப்பாச்சு இருக்கும்போது அதனுடைய தன்மையே வேறு, சுவையே வேறு. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க வேக வச்சுமே சாப்பிடலாம். அப்புறம் இந்த கஞ்சி மிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா? இந்த கஞ்சி நான் பழைய சாதம் வந்து பேசியாச்சு. அதை தாண்டி சுட கஞ்சி இந்த மாதிரி கிளைமேட் மாறுது பாருங்க, இன்னைக்கு மழை, நம்மளால அதை எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா உடம்பு வந்து சூடாதான் கேட்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா பூங்கார் அரிசியில நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அரிசியை வந்து ரவையா பண்ணி வச்சுக்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அரிசியை வந்து ஊற வைக்க கூடாது, லேசா கழுவணும். நல்லா போட்டு கழுவி கழுவி உள்ள இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம சும்மா லேசா தண்ணி நிறைய ஊற்றி ஒரு 2 டைம் அலசி ஊத்திட்டு, அதுவும் அலசத்துக்கான உள்ள அந்த ஒரு மாதிரி கருப்பு வண்டு ஏதாச்சும் 1 2 இருக்கும். அது நல்லா கழுவிட்டு
நல்லா தண்ணியை சுத்தமா ட்ரை பண்ணிட்டு வெயில்ல திரும்பவும் அது அரிசி ஆகுற அளவுக்கு காய வச்சிருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை மிஷின்ல கொடுத்து கல்லறவை இயந்திர மிஷின் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் தேடுங்க உங்க பகுதியில இருக்கான்னு. நாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பொருள் ஹீட் ஆகாம அது கல்லறவையில இடிச்சு வரும். ஏன்னா நம்ம இப்போதைக்கு எந்த இடத்துலலாம் நீங்க உட்காந்து ரவையெல்லாம் ஆக்க முடியாது. அதுக்கான ஒரு மிஷின்ஸை நம்ம மாத்திக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் இப்ப ரவையா உடைச்சு மாவு இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. மாவு இருந்துச்சுன்னா சீக்கிரமா வண்டு வச்சிடும். ரவை உடைக்கும் போது கண்டிப்பா மாவு நிற்கும். அந்த மாவை பண்ணிட்டு நம்ம தோசை மாவு இட்லி மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை தனியா எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த சுடைக்கஞ்சி, பாயாசம், கேசரி எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்டா ஒரே ரவை போதும். சரியான பதத்துல ரவை இருந்துச்சுன்னா, இப்ப கஞ்சி மிக்ஸுக்குன்றது பாத்தீங்கன்னா, இப்ப கோதுமை ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சு வச்சுக்கிறோம்னா நம்ம ஓகே, நம்ம வீட்டு தேவைக்கு எப்படி வேணாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அப்ப இப்ப காலைல எழுந்தாச்சு, மழை கிளைமேட் அப்படி இருக்கு, என்ன பண்ணலாம்னா சுடைக்கஞ்சி. ஸோ ஒண்ணுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு தண்ணி வைக்கிற மெத்தடும் இருக்கு. 5 மடங்கு திக்னஸா வேணும் ஸ்பூன்ல சாப்பிட்ற மாதிரியும் உங்க தேவைக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா நீங்க அதை ரவை போட்டோம்னா சீக்கிரமாவே வெந்துடும். சரிங்களா? ஸோ வெந்ததுக்கு அப்புறம் நீங்க உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை வெறும் உப்பு போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அதில் கொஞ்சமா கல்யாண முருங்கையை வதக்கி போடுங்க. இல்லை முருங்கைக்கீரையை வதக்கி போடுங்க. முடவாட்டு கிழங்கு கஞ்சி ரொம்ப ஃபேமஸ் பூங்கார் ரைஸ்லயே. நீங்க முடவாட்டு இந்த ரவை உடைக்கும் போது பச்சரிசி ரவையை உடைச்சு வச்சுக்கோங்க. ஸோ பச்சரிசி ரவையா உடைக்கும் போது நீங்க பாயாசம், கேசரி எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்க முடியும். புழுங்கல் அரிசி பண்ணீங்கன்னா கஞ்சி, கிச்சடி இந்த மாதிரி தான் பயன்படுத்த முடியும். பண்ணலாம், பட் அந்த சுவை மாறும். பச்சரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் ரொம்ப மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி தான் ரொம்ப நல்லது. புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கலாம், பட் நம்ம பச்சரிசி எடுத்தோம் நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஹீட் ஆகலைன்னா உடம்புல எந்த கழிவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு பல வகையான முறையில நம்ம இந்த உணவை பயன்படுத்த முடியும். இந்த ஒரே ஒரு ரவை நீங்க உடைச்சு வச்சிட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களால நம்ம பல வகையான கஞ்சி தயாரிப்புக்கு எடுத்துக்கலாம். கிச்சடி பண்ணலாம், உப்புமா பண்ணலாம். அதை தாண்டி கார கொழுக்கட்டை எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு இந்த ரவையிலேயே கார கொழுக்கட்டை பண்ண முடியும். ரவை மெத்தட்ல கார கொழுக்கட்டை பண்றது கூட நம்ம லிங்க்ல இருக்கு. ஏன்னா நமக்கு நேரம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால இன்னைக்கு பயன்கள் தான் நான் அதிகமா சொல்லணும் அப்படின்றது. அதை தாண்டி உணவுகள் பத்தி பேசும்போது இவ்வளவு ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பகிர்ந்து இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூங்கார் அவல் கிடைக்குது. ஸோ பூங்கார் அவல் வாங்கிட்டீங்கன்னா அவல் வகைகள் பல வகை இருக்கு. அவல்ல உணவு செய்யறது அந்த மெத்தட்லயும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அவல் புட்டு பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி அவலை பூங்காரை வந்து பச்சரிசியா, முழுமையான சிகப்பரிசியா, புழுங்கல் அரிசியா, செமி பாலிஸ், அதை தாண்டி அவல், இந்த மாதிரி பல வகையான உணவுகளை நம்ம செஞ்சு ரொம்ப சுவைச்சு சாப்பிட முடியும். சுவையில மட்டும் நீங்க நினைக்காதீங்க, ரெட் ரைஸ்ல செய்யும் போது இன்னும் சுவை மேலும் கூடுமே தவிர கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம செய்யற பக்குவம் தான் அதுல. சாப்பாடை வந்து வடிச்சு சாப்பிட்றதுல கூட குழம்பு சுவையா இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பூங்கார் சாதம் வடிச்சிட்டு நம்ம இந்த சேம்பு சொல்லுவாங்கல்ல, சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். வார்த்தையே இருக்காது. அதுக்கு இன்னும் அந்த அந்த காரக்குழம்பு முடிச்ச பிறகு தயிர் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் நாட்டு மாடு தயிரா இருந்துச்சுன்னா இன்னும் சுவையா இருக்கும். ஸோ அவ்வளவு சுவையா இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன அரிசிக்கு என்னென்ன மாதிரியான இணை உணவுகள் சொல்லுவோம் சைட் டிஷ் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை நம்ம மீண்டும் செய்யணும்னு தோணணும். எந்த உணவு செஞ்சாலும் ஐயோ பிடிக்கல அப்படி பனிஷ்மெண்ட் மைண்டுக்கு வந்துட்டாலே வீட்டுல 4 பேர் இருக்கும், பெரியவங்க எல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவோம், சின்ன பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது. அப்ப அந்த இணை உணவுன்னு சொல்லக்கூடிய சைட் டிஷ் ஐட்டம்ஸை நம்ம அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க சாப்பிடக்கூடிய கண்டென்ட்டா உணவா மாத்தி கொடுக்கும்போது நிச்சயமா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பூங்கார் அரிசியின் பயன்கள் மற்றும் எப்படி உணவு செய்யறதுன்றதை பத்தி பார்த்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இதை பத்தின ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம். இப்ப நம்ம காலை சக்கரம் நிகழ்ச்சி தென்காசியில சந்திப்பு பத்தி நம்ம பேசணும். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அங்க ஒன்னா ஒரு குடும்பமா இருந்தது ரொம்ப கூடுதல். ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்ம ஒரு தனியா ஒரு வெக்கேஷன் போறோம்ன்றது அது வேற.
பல வாரங்களா, பல மாதங்களா நம்ம ஜூம் மீட்ல கனெக்டடா டெய்லி சந்திக்கிறோம். சிலர் வந்து டெய்லி வருவாங்க, சிலர் வாரத்துல 2 நாள் 3 நாள் வருவாங்க. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாளரை தாண்டி நம்முடைய உறவுகள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நம்ம இந்த ஜூம்ல மீட் பண்றதுக்கும் நேர்ல சந்திக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு மனநிறைவு. அதே மாதிரி அந்த இடம் அமைஞ்ச அந்த சூழ்நிலை ரொம்ப அருமை. முழு நேர இயற்கை உணவுல எவ்வளோ நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணி அதை தாண்டி அந்த இயற்கையின அப்படியே அந்த அன்னைக்கு கூட இவரு சொன்னாரு. ஆஹ் தென் குற்றால சாரல்னுவாங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு மாதிரி லேசா அந்த தூறலோட எல்லாமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவா வந்திருந்த நண்பர்களோட இணைஞ்சு சிறப்பா கொண்டு போக முடியும். ஒவ்வொரு செக்ஷன்ஸும் ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னால தான் முழுமையா இருக்க முடியல. உடனே நம்ம மறுநாள் கிளம்பிட்டேன். அதே மாதிரி நம்ம குற்றாலத்துக்கு பழைய குற்றாலத்துக்கு போயிருந்தோம். ஸோ அந்த ஒரு எதுவுமே நிகழ்ச்சியுமே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. எப்பவுமே போனோம்னா ஒரே இடத்துல இருந்து வந்துருவோம். அதை தாண்டி வெளியில போயிட்டு வர்றதுன்றது நிறைய ஷெட்யூல் மிஸ் ஆனாலும் பயிற்சிக்கான ஷெட்யூல் அப்படின்றத தாண்டி வெளியில சுத்தி பார்க்க போயிட்டு அந்த ஒரு எனர்ஜி, அதுவும் ஒரு குற்றால அருவியில போய் குளிச்சது பெரிய எனர்ஜி. அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட நான் இடையில ஒரு 6 மாசமா உடல் கழிவு நீக்க பயிற்சி எதுவும் செய்யாம இருந்தேன். தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு ஷெட்யூல் அந்த மாதிரி இருந்துட்டே இருந்தது. ஆனா 6 மாசமும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சளியோ இரும்பலோ ஜுரமோ எதுவுமே இல்லை. தொடர்ந்து அந்த வேலை ஓடிட்டு இருக்கோம். உடம்ப கவனிக்காம ஓடிட்டு இருப்போம் இல்லையா? அதுவும் ஆக்டிவா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள இருக்கிறதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம அன்னைக்கு குற்றாலத்துல குளிச்சுட்டு வெளியில வந்த உடனே ஒரு 4-5 தும்மல். அதுக்கப்புறமா வரும்போது பதனி எடுத்துட்டு வந்தேன். பதனி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, ரேஷு அந்த கரெக்டா கனெக்ட் ஆகி ஆட்டோ ஏறின உடனே திரும்ப இன்னொரு 4-5 தும்மல். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அன்னைக்கு மீட்டிங் இருந்தது. அதுவும் நம்ம மனசும் உடம்பும் சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. நம்மளுடைய அதுக்குதான் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஷெட்யூலுக்குள்ளவே இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் வரைக்கும் கூட அவங்க வெயிட் பண்ணாங்க, நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம. மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே கோல்டு ஃபுல்லா, சளி இருமல், உடம்ப கழிவு நிக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஆக்சுவலா அன்னைக்கு கூட எண்ணெய் குளியல் வந்து எடுக்கலாம்னு தான் பார்த்தேன். மண் குளியலும் இல்ல, இது நான் பண்ணோம்னா தொடர்ந்து ஒரு 4 ப்ரோக்ராம் இருக்கு, அது பண்ணா அது நடக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். சரி, அதனால நம்ம வெயிட் பண்ணோம். ஆனாலும் குற்றால அருவியில வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. கரெக்டா இன்னைக்கு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, நார்மலா இருக்கு. பட் அது பாட்டுன்னு அது வேலையை பார்க்குது. அப்போ நமக்கு சில தொடர் பயிற்சினால இப்படி கூட சொல்லலாம், தொடர்ந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம அதுலயும் நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுக்காம தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்குமே நினைச்சேன் சார் கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஏதோ தொடர்ந்து ஏதாச்சும் ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு காரணமாவே போயிட்டு இருக்கு. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப முடியாம அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இல்லை. ரொம்ப சிறப்பான இந்த ஏற்பாடு. கலைச்சக்கரம் நாமளும் கலைச்சக்கரம் குழுல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா பயிற்சியாளரையும் ஒன்னா சந்திச்சு ரொம்ப 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 சந்தோஷம். இறைமதன் ஐயா எல்லாரும் ஃபேமிலியா எல்லாரும் வந்தது. நான் தான் ஃபேமிலியா வர முடியல. ஸோ ஸோ நானும் மிஸ் பண்ணிட்டேன். சொல்லியிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமா ஒரு ஒர்க் நிலத்துல. ஸோ அதனால என்னுடைய கணவர் வர முடியாம போச்சு. பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாம் ஃபேமிலியா வரலாம்னு தான் சொல்லிட்டு. அடுத்த முறை கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலியா வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இன்னும் நிறைய பேசலாம். நிறைய அனுபவங்கள் கிடைச்சது நமக்கு. எல்லாரையும் அங்க நேரில் சந்திச்சது ரொம்ப 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 மகிழ்ச்சி. நம்ம கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வர்மா பயிற்சி நேரடியா அந்த பார்த்தது, இறைமதன் ஐயாவுடைய திருப்பி யோகா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அப்புறமும் நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி நன்றி அம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக இந்த காலை வேளையில் வந்து பூங்கார் அரிசியில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு தனித்துவம் வாய்ந்த அந்த ஒரு அரிசி அப்படின்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த அந்த அரிசியில வந்து என்னென்ன வகைகள் நம்ம செய்ய முடியும், அதோட பயன்கள் என்ன என்பதை பற்றி நமக்கு இன்னைக்கு ஒரு விளக்கங்கள் கொடுத்து சிறப்பித்து கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நாம் அதை அனைவரும் அந்த அளவுக்கு உடலுக்கு ஏற்ற ஒரு அரிசி. இந்த பாரம்பரிய அரிசி என்பது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு ஒரு நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது. அந்த வகையிலே பூங்கார் என்பது பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரிசி சொல்லலாம். இந்த வகையில் இன்று அதன் பயன்களை பற்றி நமக்கு சிறப்பித்து கொடுத்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அம்மா. நன்றிங்கய்யா. மற்றும் அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா, சிவசேலத்துல வந்து அவங்க ஷெட்யூல் வந்து ஒரு நாள் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அடுத்தது வெளி ப்ரோக்ராம் இருந்ததுனால இல்லை. நேரடியாக வந்து நமக்கு நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்வையும் நமக்கு சிறப்பித்து கொடுத்தாங்க. அந்த வகையில அவங்களுக்கும் நம்ம இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நல்ல டிஷ், அதாவது அவள்னால என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு நேரடியா விளக்கியும் கொடுத்தாங்க. அதுக்கும் நம்ம இந்த நேரத்துல நன்றி சொல்றோம். சிறப்பாக நேரடியாக அந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்துகிட்டு இன்று அதன் பயன்களை பற்றி நமக்கு ஒரு சிறப்பாக எடுத்து கூறி அதனுடைய சிறப்புகளை, அதாவது நேரடி நிகழ்வின் சிறப்புகளையும் தங்களுடைய அனுபவங்களையும் இந்த நேரத்தில் எடுத்துக்கூறி சிறப்பித்த அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த காலச்சக்கரம் நிகழ்வு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி அம்மா. மற்றும் இந்த நிகழ்வுகளை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த ரேகா சிவகுமார் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வு சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. அம்மா சொன்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கோல்டா தான் இருக்கு. அந்த குளியல் முறைகள் மற்றும் அந்த குற்றால அருவியில குளிச்சது எல்லாருக்குமே ஓரளவு கோல்டாவே இருக்குன்னு வச்சுங்களேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, அருமையான தகவல். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.